அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். ஓகே, இன்றைக்கு நாங்கள் இன்னொரு விடயம் சம்பந்தமாக கலந்துரையாட இருக்கிறோம். இந்த புகை அடிக்கிறது, நுழம்புக்கு எதிரான புகையை அடிக்கிறது. இந்த வாழைப்பழம் பழக்கிறது தான் புகை அடிக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அண்மை காலம் வந்து யாழ் குடாநாடு ஃபுல்லாக வந்து இந்த ஒரே புகை மூட்டமாக இருக்குன்னு சொல்லி பாடி விடினா எல்லா இடம் புகை அடிக்கிறாங்க. இந்த பனியால் போய் என்ன புகை அடிக்குது. அப்போ இதில் சில எங்களோட அதிகாரிகளுக்கு வந்து விருப்பம் புகையை அடிச்சுட்டு அதுக்குள்ள சும்மா அதுக்கு நின்று கொண்டு படம் எடுத்து போடாத பேப்பர்களில் மீடியாக்களில் ஃபேஸ்புக் பொதுமக்கள் புகை அடித்தா நுழம்பு கட்டுப்படுது பொதுமக்கள் நம்புறாங்க. அவை அவங்களோட நம்பிக்கைக்கு இவங்க தீனி போட்டு சில பத்திரிகைகளில் வந்து முன்பக்கத்திலே வந்தோம் நுழம்பு கட்டுப்பாடு நடவடிக்கைகள் தீவிரம், புகை அடிக்கிறது அப்படியே படத்தை போட்டு வருது. அப்போ புகை அடித்தா நுழம்பு கட்டுப்பாடு சொல்லி நிற்கிறோம். அது உண்மையாக பிள்ளை விஞ்ஞான ரீதியாக பிள்ளை. அப்போ அதை பற்றி நாங்கள் சின்ன ஒரு விளக்கம் முன்னெடுப்போம். இப்போ உண்மையாக ஃபோகிங்னு சொல்கிறோம். இதை ஃபோகிங்கில் புகையூட்டல், நுழம்புக்கு எதிரான புகையூட்டல்ண்டா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் உண்மையாக அந்த இப்போ இந்த வீட்டில் ஒரு நோயாளி இருக்கிறார், டெங்கு நோயாளி கண்டுபிடிக்கப்பட்டாருன்னு சொன்னால் இந்த வீட்டில் இருக்கிறவரை கடித்த நுழம்பு அந்த வீட்டுக்குள்ளாம் சுற்றி கொண்டு தெரியும். 6 நாளைக்கு இருக்கும், 7 நாள் 10 நாள் மட்டுமே இருக்கும். அப்போ அதை சாக்கோலோனம் இல்லாட்டி என்ன செய்யும், அது போய் அங்கே உங்களுக்கு அடிச்சு அங்கே அடிச்சு பக்கத்தில் போயிடும். அதுக்காகத்தான் நாங்கள் புகை ஊட்டுறோம். உடனடியாக இன்ஸ்டன்டாக கொலை செய்யறோம். அன்றைக்கே நாளைக்கு அடுத்த நாள் செய்கிறோம். அப்போ அதை என்ன செய்யுது, புகையில வந்து மருந்து இருக்குது, நச்சு மருந்து வளிமண்டலத்தில் போய்க்கு இந்த நுழம்பு அதுக்கு தொடையோட வந்து நுழம்பை வந்து அதில் பட்டு ரந்து இல்லாமல் முறை அதாவது இன்ஸ்டன்ட் பிழை இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை, இப்போ இதில் அங்களுக்கான வகைகள் சொல்லி வீட்டுக்குள்ள வழியில் செய்கிறது எல்லாம் இருக்கு. இதில் வந்து ஒன்று நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். உதாரணத்துக்கு இப்போ இந்த வீட்டை வாரம் எனக்கு டெங்கு வந்துட்டுது, எனக்கு கடிச்ச நுழம்பு அடிக்கத்தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனால் இந்த வீட்டில் பார்த்தா பேணிக்க உடம்பி, சிரட்டைக்கு உடம்பி, கோமட்டில் உடம்பி, வேறு என்ன வாளிகை குடம்பி, குடிக்கிற தொட்டியில் குடம்பி, இதை வச்சு கொண்டு இங்கே இந்த நுழம்புக்கு அடிச்சு பிரியோசனம் இல்லைன்னு சொன்னால் இந்த குடம்பி இன்னொரு 3 4 நாளில் வலிக்கிட்டு புகை இருக்கு அது என்ன அடிச்சுட்டு போகும். இல்லை திருப்பி ஏன்னா பக்கத்தை விட்டு அடிச்சு வந்து டெங்குவை பரப்பிக்கொண்டு. அப்போ உண்மையாக புகை அடிக்கிறதோட சமாந்தரமாக வந்து சமாந்தரம் இல்லை, அதை விட கூட இஃபெக்டிவானது ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து குடம்பிகளை பெருகாமல் நுழம்பு பெருகும் இடங்களை அழித்தல்னு சொல்லுவினோம். அதை வந்து நாங்கள் செய்யணும். அடுத்தது வந்து இந்த ஃபோகிங்கில் பார்த்தா 2 வகை இருக்குமே, அந்த இன்டோர் ஃபோகிங், அவுட்டோர் ஃபோகிங்னு சொல்கிறது. வீட்டுக்குள்ளே அடிக்கிறது, வெளியிலே அடிக்கிறது. அப்போ இதில் வாட்டர் பேஸ்ட் தேர்மல்னு சொல்கிறது, அதாவது வந்து தண்ணியில் கரைச்சி அடிக்கிற கரண்டில் வேலை செய்கிற மிஷின் இருக்குது, வீட்டுக்குள்ளே அடிக்கும். அப்போ ஏன் வீட்டுக்குள்ளே அடிக்கிறது கூட நல்லமன்னு சொல்லி என்னன்னு சொன்னால் இந்த நுழம்புகளை வந்து கடிச்சு போட்டு வீட்டுக்குள்ளான்னு தங்கி இருக்கும். ஈடிஸ் என்று சொல்கிற நுழம்பு வந்து வீட்டுக்குள்ளே தாங்கியிருக்கும். அப்போ இது வந்து கூட வீட்டுக்குள்ளே அடித்தோம்னு சொன்னால் அந்த நுழம்பை சாக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வெளியில் அடிக்கிறதும் இருக்குது. இப்போ ஒரு இடத்துல 4-5 கேஸ் வருது, சுத்த வர கூட பரவி கொண்டு போகுதுன்னு சொன்னால் இந்த நுழம்பு வெளியிலையும் பரவுது பறக்குதுன்னு சொல்லி சந்தேகத்தில் வந்து அடிக்கிறது. அதுக்கு வந்து தேர்மல் ஃபோகிங்னு சொல்கிறது. அது வந்து எங்கள் டீசல் அல்லது மண்ணெண்ணெயை பாவிச்சு அதில் மருந்தை கலந்து அது வந்து டீசலோட மிக்ஸ் பண்ணி தான் அது பறக்கும், அந்த புகையாக இருக்கும். அந்த புகை தான் எங்களுக்கு கிளியில் போய் உருவாக்குறது, புகை மூட்டமாக இருக்கும். அப்போ அது வந்து அவுட்டோர் அடிக்கிறது. நம்ம இதில் பாவிக்கிற மருந்துகளை பார்த்தோம்னு சொன்னால் கூடுதலாக வந்து பைரித்ராய்ட்ஸ் வகை அல்லது ஓகனோபாஸ்பேட் என்று சொல்கிறது எங்களோட கத்தரிக்காய் மிளகாய் அதில் கிடைக்கிற வணக்கம் சரி அந்த மருந்து 5 மருந்து. அப்போ அதில் வந்து மெலத்தியன். அப்போ இங்கே வந்து டெக்னிக்கல் மெலத்தியன் ஒரு மெலத்தியோன் பாவிக்கணும், தண்ணி மாதிரி இருக்கும். மற்ற வந்து பெஸ்கார்ட்ன்ற ஒரு பிராண்ட் நேம் ஒன்று இருக்குது, மற்ற கோகிலாட்ன்ற ஒரு மருந்து இருக்குது. எல்லாமே உள்ளுக்கு பைரித்ராய்ட்ஸ் ஓப்பி தான் இருக்கும். அப்போ இதை தண்ணியில் கலந்து அல்லது எண்ணெயில் கலந்து அடிக்கிறது ஒவ்வொரு வகையில் இருக்குது, அதெல்லாம் நான் இதில் சொல்லல. அப்போ இது என்ன செய்யும்னு சொன்னால் இப்போ இதில் என்ன பிரச்சனை, ஏன் அடிக்கிறத அடிச்சுட்டு போகலாம் தானே, ஏன் இதில் என்ன தீமை ஒன்று எல்லாத்தையும் வளைச்சி போட்டு நல்ல பூச்சி இயற்கை சமநிலை பாதிக்கப்படும். இப்போ தும்பி தானே, தும்பி வந்து என்ன செய்யும், தும்பி வந்து இயற்கையான நுழம்புக்கு எதிரான ஒரு எதிரியாம், பறந்துண்டு போய்க்க பறக்கிற நுழம்பு அதை பிடிச்சி சாப்பிடும், அது செத்துருது. அப்போ நாங்கள் அடித்தோன்னே கடைசி அப்போ நீண்ட காலத்துக்கு நுழம்பு கட்டுப்பாடை வந்து நாங்கள் தடுக்கிறோம். அதை விட இந்த சின்ன தெறிப்பான்னு சொல்கிறோம், சின்ன தெறிப்பான், வெட்டுக்கிளி, தேனி இல்லைன்னு சொன்னால் ஒரு வசனம் இருக்குது தானே, தேனி இல்லைன்னு சொன்னால் மனித இனம் இல்லைன்னு சொன்னால் எங்களோட ஒரு இதுவுமே உருவாகும். அது பூக்கள் பழக்கள் எல்லாம் மற்றது வந்து மருந்துக்கு எதிரான எதிர்ப்பு தன்மை வரும். மற்ற வந்து இந்த உணவு சங்கிலி வந்து உணவு சங்கிலிக்கு வந்து இந்த மருந்துகளை என்னென்ன சொன்னால் சரிவடையை என்ன செய்யும், மனிதருக்கு வந்து திருப்பி இந்த நாங்கள் அடிக்கிற திருப்பி வந்து வரும். அதை விட எதிர்ப்பு தன்மை நாங்கள் சொல்லிட்டோம். அப்போ இதில் வந்து சுவாசம் சம்பந்தமான நோய்கள் உள்ள ஆக்களுக்கு வந்து சுவாச நோய் உருவாக்குது. என்னென்னு சொன்னால் இந்த டீசல் மண்ணெண்ணெய் புகை
புகையை நேர நாங்கள் வீடுகளுக்குள்ள சுவாச தொகுதிக்குள்ள நம்ம ஒன்றுமே செய்யலாது. டெங்கு அவுட் பிரேக் அந்த இடத்துல நிறைய நோய்கள் வரியினம். அப்போ எங்களுக்கு உயிராபத்தை ஏற்படுத்த போது கட்டுப்படுத்துறதுக்காக செய்யத்தான் பண்ணணும். மறுபடி சும்மா எல்லா டெங்கு நோய்க்கும் நாங்கள் வீட்டை ஒரு துப்புராக்காமல் வீட்டை குழம்பி இருக்கும் பொதுமக்கள் எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் இருக்கே கொண்டே புகை அடிச்சு கொண்டு வந்து பெரிய பிரயோசனம் ஒன்றும் இல்லை. ஃபோட்டோ போட்டதுக்கு மட்டும் தான் பிரயோசனமே இருக்கும். அப்போ இதில் வந்து வடைய விஞ்ஞான ரீதியாக யோசிச்சு இந்த நடவடிக்கைகள் இருக்கும். அப்போ இதில் வந்து பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் வந்து நீங்கள் புகை அடிக்கிறத பெருசாக விரும்பாதீங்க. இப்போ புகை அடித்தா அது பெரிய திருப்தி அடையுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட சுற்றாடலை உங்களோட இடத்தை வந்து நுழம்புகள் பெருகும் இடம் இல்லாமல் ஆக்கணும். அதாவது நீங்கள் புகை அடிச்சுட்டாச்சுது ஆகவே நுழம்பு இல்லைன்னு முடிவெடுக்காமல் அதான் பிள்ளை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் புகை அடிச்சது அவங்களோட டியூட்டியாக கூடிய பெருகாத இடங்களில் நீங்கள் மாற்றிக்கொள்றதான் மிக முக்கியமானது. சொன்னோம்னா சின்ன கோம்பைகள், யோகட் கப், சிரட்டை, தண்ணி தொட்டி, 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப்ல இருந்து இது தான் படிச்சுருக்கிறோம். அப்படியே இருக்கும் வீட்டை பேணி தகரப்பு டயர் தண்ணி தேங்கி இருக்கிற சின்ன இடங்கள் விலங்குகளுக்கு உணவு வைக்கிற சின்ன இதுகள் அகற்றி சுத்தப்படுத்த. இப்போ கொமட் இருக்குது அதுகளையும் இப்போ பாவிக்காத கொமட்டில் 2-3 நாளைக்கு இருந்தால் அதில் கூட நிறைய இடத்து. அப்போ இதுகளை துப்புரவாக்குறதான் உடம்ப கட்டுப்படுத்துறதுக்கு டெங்கை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய வழியாக இருக்க முடியும். புகையடிக்கிறது வந்து பெரிய அளவில் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ண. பாவிக்காத தண்ணி வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வெளியும் கிச்சனுக்கு இருந்தால் வரும். இப்போ இதுதான் புகையடித்தல் சம்பந்தமான எங்களுடைய தகவல். புகை அடிக்கலாம் அதாவது அது வந்து நிரந்தர தீர்வுக்கு ஒரு நாளும் விளைவிக்காது. எனவே நாங்கள் குடம்பிகள் வளர்ற இடங்கள் இது சம்பந்தமாக நிறைய பயிற்சி பெற்ற அதிகாரிகள் இருக்கணும். அவர்கள் அதை தெரிவு செய்து இவைக்குத்தான் புகை அடிக்கணும், என்ன புகை அடிக்கணும், உள்ளுக்கு அடிக்கிறதா வெளியில் அடிக்கிறதா என்றதை முடிவு செய்வார்கள். பொதுமக்கள் நாங்கள் வந்து இவங்களை புகை அடிக்கலையே புகை அடிச்சாச்சு என்று சந்தோஷப்படுற அளவுக்கு இதிலே ஒன்றுமே இல்லை என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.